நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றாத போதுதான் இளைஞர்களும் அந்த வாக்களிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள். அது வாக்களித்தும் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்று நினைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இனி வருகின்ற தலைவர்கள் எப்படி அமைந்தால் இது நல்லா இருக்கும், இளைஞர்களுடைய பங்கு பெற்றுதல் இருக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தற்போது உங்களுக்கு தெரியும், சமூகத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது சம்பளம் கிடைக்கப்பெறாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எனவே பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலேயே ஒரு வேலையை தேடி அதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற சம்பளத்தை பெற வேண்டும் என்று. ஆனால் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த விடயங்கள் நிறைவேறுவதாக காணப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இளைஞருடைய அந்த கனவு உங்களுக்கு தெரியும் தவிடுபொடியாக இருக்கின்றது. போராட்டம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நடைபெற்றது. இந்த போராட்டம் உலகத்திலே நடைபெற்ற பல்வேறு வகையான போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் உருவெடுத்த அந்த பிரச்சனைகளுடைய வடிவமாகத்தான் அந்த அறகலைய போராட்டம் காணப்படுகின்றது. புதிய ஆட்சி ஒன்று அல்லது மாற்றம் ஒன்று தேவை என்ற அடிப்படையில் அந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இளைஞர் யுவதிகளால். இருப்பினும் அந்த போராட்டம் இறுதி கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திசை மாறியதாக காணப்பட்டது. எதிர்பார்ப்பு என்னவென்றால் இளைஞர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அல்லது நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இளைஞர்களுடைய யுவதிகளுடைய அந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சமூக ஊடகங்களிலே இன்று பரவப்படக்கூடிய முக்கியமான விடயம் சுயமாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய அந்த விடயம். இளைஞர் யுவதிகளுக்கல்ல வாக்காளர்களுக்கு இருத்தல் வேண்டும். அனைவருக்கும் சம உரிமை காணப்படுகின்றது. வாக்களிப்பினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல ஒரு நாட்டை கட்டியெழுப்ப, நல்ல ஒரு ஆட்சியை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும். அந்த ஆதரித்து வாதிடல் மூலம்தான் நல்ல ஒரு நாட்டை, நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு பரம்பரையை அல்லது நாங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். தற்பொழுது இளைஞர் யுவதிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு தளத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய கருத்தை மையப்படுத்திய ஒரு செயற்பாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. සංවිධාන හරහා එකතු වෙලා මතයක් ගොඩනගා ගන්න මේ වෙන විට කටයුතු කරනවා කියලා අපිට දැක ගන්න පුළුවන්.